ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சாஃப்டான பன் வீட்டில் எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எல்லாருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன் செய்கிறதுக்கு இந்த கப்பால் அரை கப் அளவு நான் பால் எடுத்திருக்கேன். பால் வந்து லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கணும். அந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூடு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்ல, அந்தளவுக்கு வந்து சூடாக இருக்கணும். அந்தளவுக்கு பால் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்க்க போகிறேங்க. ஈஸ்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இப்போ வந்து எல்லா கடைகள்லையுமே இது கிடைக்குதுங்க. ஈஸ்ட் வாங்கிட்டு இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் வந்து 50 ருபீஸ் அந்த மாதிரி நான் வாங்கினேன். எல்லா கடைகள்லையுமே கிடைக்குங்க, கேட்டு பாருங்கள் மளிகை கடைகளில். அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஈஸ்ட் வந்து நல்லா சுகர் சாப்பிட்டு சூப்பராக வந்து நல்லா உப்பி வந்திருக்கும். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து வச்சிடலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு ஒரு சைடாக வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. நல்லா வந்து பொங்கி வந்திருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம மாவு எப்படி பிசைறது அப்படின்றத பார்க்கலாங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஓரமாக வச்சிடுறேன். சரியாக 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. கலர் வந்து கடையில் வாங்குற அதே மாதிரி கிடைக்காது. மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம்ல ஈஸ்ட்டு, அதை வந்து இதில் சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். நம்ம அரை கப் அளவு பால் எடுத்துருந்தோம் இல்லையா, அது வந்து ஒரு கப் அளவு மாவுக்கு வந்து சரியாக இருக்கும். கொஞ்சம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு பிசைங்க. அப்போ தான் வந்து சரியான பதத்துக்கு பிசைய முடியும். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கப் அளவு மாவுக்கு அரை கப் அளவு பால் வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு மேபி முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக வந்து மாவு எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சரியாயிடும். பாருங்கள், நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ வந்து ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த பால் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சுகர் வந்து இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இதில் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா ட்ரையாக இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் வந்து கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு இருந்தால் தான் சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக இதில் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தளவுக்கு நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். ஃப்ரீசர்லேருந்து ஃபஸ்ட்டே வந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. லைட்டாக வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு இருக்கணும். வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். சேர்த்து அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா வாசனையாக நல்லாயிருக்குங்க. இப்போ மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. பாருங்கள், இந்தளவு மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தான் கையில் ஒட்டுற மாதிரி தாங்க இருக்கும். நல்லா ட்ரையாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு இது மேலே ஃபுல்லாக வந்து இது மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் வந்து மாவு காயாமல் இருக்கும். இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். மாவு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு மூடி போட்டு 2 மணி நேரம் இப்படியே வச்சிடுறேன். இப்போ சரியாக 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மாவு நல்லா டபுள் ஆகி வந்திருக்கும். அதுக்கப்புறமா இது ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வருங்க நம்மளுடைய பன்னு. இனிமேல் பன் வேணும்னா கடைக்கு போக தேவையில்லை. இந்த மாதிரி சூப்பராக நம்மளே ரெடி பண்ணிடலாம். ஈஸ்ட் மட்டும் வாங்கிட்டோமா அப்படின்னா மற்ற எல்லா பொருளும் வீட்டிலே இருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு இட்லி தட்டில் வச்சுக்க போகிறேன். என்னுடைய மினி இட்லி தட்டு தான் குக்கருக்குள்ளே போகிற மாதிரி சரியாக இருக்குது. அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற இட்லி தட்டு இருக்கு இல்லையா, அது கூட எடுத்துக்கலாங்க. மேலே இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு இது மேலே நம்ம வைக்க போகிறோம். நீங்கள் இட்லி தட்டு எடுத்து குக்கரில் தான் வச்சு செய்யணும் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் கடாய் கூட ரொம்பவே மொத்தமாக இருக்க கடாய் இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கண்ணமாக இருக்கணும். அந்த மாதிரி எந்த பாத்திரம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மூடி போடுற மாதிரி இருக்கணும். நீங்கள் கடாயில் செய்கிற மாதிரி இருந்தால் அடியில் ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு அது மேலே இந்த பிளேட் வச்சுட்டு செய்யலாங்க. நீங்கள் நார்மலாக இருக்கிற இட்லி தட்டு எடுத்துகிட்டு இட்லி மாவு ஊற்றுவோம்ல, அந்த குழிகளில் இந்த மாதிரி செஞ்சுட்டு உள்ளே வச்சிடலாம். அது வந்து எனக்கு பெருசாக இருக்குது அப்படின்றதால அந்த தட்டு எடுத்திருக்கேன். இது எதுவுமே இல்லாமல் நார்மலாக தட்டு இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கணும். மேல் சைடில் கீழ் சைடு மாவு இது மாதிரி நல்லா மடித்து விட்டுட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு இந்த மாதிரி வந்து ரவுண்டாக செஞ்சுட்டு இது மாதிரி தட்டில் வச்சிடலாம். தட்டில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நான் ஸ்டாண்டு போட தேவையில்ல. இந்த தட்டிலே வந்து அடியில் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதிலே வந்து நான் அப்படியே வச்சிட போகிறேன். இந்த மாதிரி ஸ்டாண்டு இல்லாத இட்லி பிளேட் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து ஸ்டாண்ட் போட்டுக்கலாம். ஸ்டாண்டு போட்டு எப்படி வைக்கிறது அப்படின்றது இந்த வீடியோ கடைசியில் காமிச்சிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், நான் செஞ்சு வச்சுருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி வந்து ஷைனிங்காக உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு வச்சிடலாம். கொஞ்சம் இடைவெளி விட்டு வைங்க. நல்லா பொங்கி வரும்போது அப்போ தான் ஒன்றோட ஒன்று சேராமல் இருக்கும். ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவு வந்து வச்சு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக குக்கர் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து இதுக்குள்ளே வச்சிட போகிறேன். நான் சொன்ன மாதிரி பிளேட்டில் அடியில் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா கீழே வந்து நீங்கள் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இப்போ உள்ளே வச்சாச்சு. இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து எங்கேயுமே படக்கூடாதுங்க. நல்லா பாருங்கள், இது மாதிரி சைடில் தொடாமல் இருக்கணும். அதுக்கப்புறமா இது மூடி போட்டு மூடிடலாம். நான் விசில் எடுத்துடுறேன், கேஸ்கட் போட்டு தான் வைக்கிறேங்க. அதுக்கப்புறமா ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பன் வந்து சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுன்னா சரியாக இருக்கும். இதுக்கு மேலே நல்லா வெந்துருச்சு அப்படின்னா மேலே வந்து ஹார்டாகிடுங்க. அடுத்ததாக வெளியில் எடுத்துகிட்டு சூடாக இருக்கும் போதே மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா சாஃப்டாகவே இருக்கும், ஹார்டாகாது. அதுக்காக தான் பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் கடையில் வாங்கின மாதிரி. அதனால் இது மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் நான். பாருங்கள், சூடாக இருக்கும் போதே பட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா அது நல்லா மெல்ட் ஆகிடும். நீங்கள் மெல்ட் ஆனது கூட மேலே வந்து ப்ரஷ் வச்சுட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வச்சிடலாங்க. இது நல்லா சூடாரி வந்ததுக்கப்புறமா இது வெளியில் எடுத்துட வேண்டியது தான். நம்மளுடைய சூப்பரான சாஃப்டான பன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இடைவெளி விட்டு வச்சோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு அப்படின்னு. உங்கள் தட்டுக்கு தகுந்த மாதிரி எத்தனை வைக்க முடியுமோ அத்தனை வந்து இதில் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 5 வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய பன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஸ்டாண்டு போட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அடியில் குக்கரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இதில் நான் ஒன்று மட்டும் வைக்க போகிறேன். நீங்கள் இதே மாதிரி கடாயில் கூட வச்சுக்கலாம். கீழே வந்து ஸ்டாண்டு போட்டுட்டு மேலே தட்டில் வந்து வச்சிடலாம். அடுத்ததாக இதுவுமே 25 நிமிஷத்தில் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. எடுத்து காமிக்கிற பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்குகிற பன் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது, நல்லா மில்க் ஃப்ளேவரில். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் அழுத்தி காட்டுறேன். நல்லா சாஃப்டாகவும் இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. கீழே பாருங்கள், நல்லா நம்ம கலர் மாறலை, நல்லா வந்து சூப்பராக இருந்தது. நம்ம கடைகளில் கிடைக்கிற பன் மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சிங்கன்னா கூட நீங்கள் இதே ஷேப்பில் வைக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் தனித்தனியாக சின்ன சின்ன கிண்ணத்தில் கூட வைக்கலாம். அது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் உள்ளே வந்து எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் இதுக்கு மேலே ரொம்ப வேக வச்சிட்டிங்க அப்படின்னா மேலே இருக்க தோல் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். இந்தளவுக்கு வந்து சரியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் வந்து பன் வீட்டிலே செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.